கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 கோடி தலைமுறைகளுக்கு மேலே உள்ளது. கரங்களை தட்டி அந்த மகா பெரிய ஒரு ரத்தத்தில் பிதாவின் வித்துல பிறந்து அவருடைய சரீரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்தோன்னே அந்த பாட்டு விசாரிப்பார்னு பாட்டை வந்தோடனே என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, விமல் நீ இவங்களுக்கெல்லாம் சொல்லு நான் விசாரிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுனாரு. நான் விசாரிச்சு முடிச்சிட்டேன். என்னென்னலாம் உங்க மனசுல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் உங்க மைண்ட்ல, உங்க எமோஷன்ஸ்ல, உங்க வாழ்க்கையில, தொழில்ல, குடும்பத்துல, பிளானிங்ல, ஃபியூச்சர்ல எதெல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்குதோ, ஆண்டவர் சொன்னாரு, சீயோன் குமாரத்திக்கு நீ பட்சமாய் பேசி சொல்லு, அதன் போர் முடிந்தது அப்படின்னாரு. உங்க வார்ஸ் ஓவர், உங்க யுத்தம் முடிந்ததுன்னாரு. உங்க மைண்ட் எதுலெல்லாம் கலக்கமா, உங்க லைஃப்ல எதெல்லாம் பயந்துட்டு எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அது ஆவியானவர் சொன்னாரு, ரைட் நோ a war is over on the cross. சிலுவையில் முடிந்து விட்டபடியினால் இப்பொழுதும் இவர்களுக்கு எல்லாவற்றிலும் முடிந்ததுன்னு சொல்லுனாரு. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் என் யுத்தம் முடிஞ்சிருச்சு, இனி ஜெயம், பயம் இல்ல ஜெயம்னு சொல்றவங்க, பயம் இல்ல ஜெயம்னு சொல்றவங்க கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, இனி பயம் இல்ல ஜெயம். No more fear, only faith. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார், இல்ல இல்ல பயத்தின் ஆவி அல்ல, ஜெயத்தின் ஆவி. பயத்தின் ஆவி இல்ல, நான் ஜெயித்து, நீங்க ஜெயிக்க போறீங்க கிடையாது, உங்களுக்குள்ள ஜெயித்தவரின் ஆவி இருக்கிறதுனால நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்றீங்களோ அது ஜெயம், அது ஜெயம், அது ஜெயம், அது ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உலகத்தை இப்படி பார்க்காதீங்க, உலகத்தை பெருசா பார்க்காதீங்க. நான் பரலோகத்தில் இந்த உலகத்தெல்லாம் தாண்டி, வானத்தெல்லாம் தாண்டி, உன்னதங்களில் அந்த உயரமான மகிமையின் பிதாவுடைய வலது பாரசத்தில் உங்களை எல்லாரையும் என்னையெல்லாம் வலது பாரசத்தில் அமர வச்சிருக்கிறாரு. நாம அண்ணாந்து பார்க்க வேண்டாம், உலகத்தை கீழே தான் பார்க்கணும்னாரு. ஹல்லேலூயா. உலகத்தை கீழே பாருங்க போதும், அது அவ்வளவுதான் வர்த்து. அது உங்க தலை மேல ஏறி உங்க வாழ்க்கையை, உங்க எதிர்காலத்தை, உங்க எந்தெந்த இடத்துல அது வேலை செய்ய முடியாது, நீங்க அதை மிதிச்சு நடக்க முடியும்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்டிங் காட், மெல்டிங் காட், மெல்டிங் இன் காட், மெர்ஜிங் ஒன் அனதர் வித் ஜீசஸ். மீட்டிங் காட்னா நீங்க ஆண்டவரை சந்திக்கிறது. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல மோசே பெரிய ஆள் தான், ஆனா ஆண்டவரை சந்திக்க மட்டும்தான் முடியும். ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா ஆண்டவரை சந்திக்க மட்டும்தான் முடியும். தாவீது பெரிய ஆராதனை வீரன் தான், ஆனா சந்திக்க மட்டும்தான் முடியும். ஆண்டவர் இங்க வந்தாரு, மெல்டிங், அவர் அன்புல மயங்கிறது. அந்த மரியாள் அந்த வெளியேறப்பட்ட தைலத்தை உடைச்சு அந்த அன்புல மயங்குனா. அவருக்கு முன்னாடி என்கிட்ட விலை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்குள்ள பெருசா நான் மதிக்கிற அத்தனையும் உடைச்சு போட்டுட்டேன்னு அதுல மயங்குனா, அந்த அன்புல மயங்க, அது மெல்டிங் இன் காட். ஆனா ஆண்டவர் சொன்னார், விமல் உங்களுக்கெல்லாம் மெர்ஜிங் ஒன் அனதர் வித் காட், தேவனோடு ஒன்றாய் சங்கமித்திருக்கிறீர்கள். நீங்க வேற, அவர் வேற இல்ல, நான் வேற, நீ வேற இல்ல, நான் உன் தலை, நீ என் சரீரம், உன்னால் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளியில இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஒன்னா இருக்கிறாரு, ஒன்னா இருக்கிறார். நீங்களும் நானும் தான் சரித்திரத்திலே இயேசுவை ஒன்னா பெற்றுக்கொண்ட சந்ததி, பாக்கியமுள்ள சந்ததி. பழைய ஏற்பாட்டு காலம் வெளியில இருந்து தான், அவ்வளவுதான், உள்ள வர முடியாது. ஒவ்வொன்றுக்கும் பலி செலுத்தி, கால் கழுவி, கை கழுவி, கடைசியா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போகவே முடியாது. அவர்கிட்ட சத்தத்தை கேட்கவே முடியாது, அங்க போய் நின்னுக்கணும். இன்னொருத்தர் தான் சொல்லுவாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நீதான் என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலம், நான் உனக்குள் இருந்து பேசுகிறேன், நான் உன்னிலிருந்து பார்க்கிறேன், நான் உன்னிலிருந்து இயங்குகிறேன், உன்னிலிருந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சந்தோஷம்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார்ல சந்தோஷம், எனக்குள்ள இயேசு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர்.
அதாவது தெரிந்து கொண்டேன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவுடைய கண் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபோக்கஸ் லைட் மாதிரி அந்த பரலோகத்திலிருந்து உங்கள் மேலே என் மேலே வேகமாக ஒரு லைட் அடிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 24/7 என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய பிதாவின் பார்வை உங்கள் மேல், எங்கள் மேல், சகல தலை முறைகள் மேலும் அந்த பார்வையிலே ஒரு பிரகாசம் நம்மளை மூடிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆனந்தமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இயேசு எனக்குள்ள இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க கையை தட்டி இந்த ஆராதனையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையை, இதுவரைக்கும் உங்க லைஃப்ல பார்க்காத ஒரு புதிய க்ளோரிய, ஒரு புதிய கிளேஸ, ஒரு அன்லாஜிக்கல் மிரக்கலை ஓபன் பண்ண போறாரு. தைரியமான்ற துதிச்சு ஆராதிக்கலாம். Yeah.
நடத்திடும் போதினிலே ஹல்லேலூயா. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுகிற ஆராதனை, குறைவே இல்லாத மகிமையின் நிறைவாய் பரலோகம் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் ஏராளமானவைகளை இந்த ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க ஒண்ணு பார்க்கிறோம். எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சகாயம் இருக்குது ஆண்டவரே. அது உங்க நாமத்தில் இருக்குது. உங்களை ஆராதிக்கும் பொழுது அந்த சகாயம் எங்க எல்லா பகுதிகளிலும் வெளிப்பட போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க சகாயர், எங்க சகாயர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எங்க சகாயம், எங்க ஃபேவர் எல்லாம் உங்க கையில இருக்குதுப்பா. எங்களுக்கு என்னென்னலாம் ஃபேவரோ, எங்க தேவ தயவு எந்தெந்த இடத்துல எல்லாம் நாங்கள் குணப்படும்படி நாங்கள் சரி ஆகும்படி தேவ தயவு எந்தெந்த இடத்துல இருக்குதோ அது எங்களை மூடி இருக்குதுப்பா. தேங்க்யூப்பா. உங்க ரத்தத்தில் அது மூடி இருக்குதுப்பா, உங்க ஜீவன்ல மூடி இருக்குதுப்பா, உங்க வார்த்தையில மூடி இருக்குதுப்பா. ஒரு தேவ தயவு ஆண்டவரே எங்களை மூடி இருக்குது. ஒரு ஃபேவர் ஆஃப் ஹெவன் இந்த நாள்ல மூடி இருக்குதுப்பா. உங்களுக்கு நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லி அவரை துதிச்சுட்டே இருங்க. அப்பா உங்களுக்கு நன்றிப்பா, அப்பா உங்களுக்கு நன்றி. இந்த வனாந்திரத்தில் இந்த வனாந்திரத்தில் இதுவரை இல்லாத காடைகளை நாங்க இந்த நாள்ல பார்க்க போறோம் ஆண்டவரே. இதுவரை இல்லாத காடைகளை நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே. அந்த காடைகள் இதுவரை இல்லாத மண்ணாக்கள் இந்த வனாந்திரத்தில் நீங்க திருப்தி படுத்திட்டீங்க. உங்களுக்கு நன்றி. இந்த வனாந்திரத்தில் திருப்தி படுத்திட்டீங்க. உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. நீங்க எழும்புவதற்காக, கர்த்தரின்றி எழும்புவதற்காக, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அதமாக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறதற்காக, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்று எழும்பி இருக்கிறதற்காக, உங்கள் சூழல் அவள் எழும்பி இருக்கிறதற்காக, ஓ ரெபா தோஷோ லேஹேந்தரோ பின்தொடருகிற பார்வோனின் எல்லா ரதங்கள் அவைகளுக்கு முன்பாய் அந்த யெகோவா நிசி என்ற நாமத்தை உடையவர் எழும்பி நின்று இருக்கிறபடியினால் அந்த போர் முடிந்தது. அந்த எகிப்தின் போர் முடிந்தது. அந்த எகிப்தின் ரதம் முடிந்தது. அந்த எகிப்தின் எல்லா தந்திரங்கள் முடிந்தது. அந்த எகிப்தின் வில்கள் உங்களை தாக்க வருகிற, தடுமாற பண்ணுகிற எல்லாம் முடிந்தது என்று இருக்கிறது. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிய வைத்தவர், முற்றும் முடிய கூட இருந்து நடத்துகிற பரலோகம் எல்லாவற்றையும் முடித்து புதிய எல்லைகளுக்கு நேராய், புதிய எல்லைகளுக்கு நேராய் எங்களை தோள்களில் தூக்கி கொண்டு போகிறதுக்காக உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இப்ப வர்றாரு. உங்களை எல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிற, தடுமாறிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு அவர் கையை பிடிச்சு நீ வாடா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி உங்களை தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு உங்களை நடக்க விடாம அவர் நடந்து போய் தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பா எங்க பலத்துக்கு மிஞ்சினவர்கள் எல்லாம் நீர் கீழ்ப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சினவர்களை எல்லாம் நீர் கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி மேன்மை, ஆதி மகிமை ஆண்டவரே சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி இந்த நாள்ல அடிமைகள் அல்ல, ஆளுகிறவர்களாய், ஆளுகிறவர்களாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அடிமைகள் அல்ல, ஆளுகிறவர்களாய் பரலோகம் மகிமையாய் உயர்த்திருக்கிறதற்காக
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க 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 உங்க எல்லாம் மாறுது, உங்க வீடு மாறுது, உங்க காரியம் மாறுது, உங்க பிரச்சனை மாறுது. நீங்க எதுல போராடிட்டு இருக்கிறீங்களோ அந்த யுத்தம் முடியுது. பரலோகம் டேக் ஓவர், ஹெவன் டேக் ஓவர் பண்ணுது. Thank you Father. Hallelujah. Lentara shaturu warumaiya துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாரும் ஐயா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் Yes, yes, a glory cloud is coming. A hand size of glory cloud. ஒரு உள்ளங்கை மேகம், ஒரு உள்ளங்கை மேகம். சஃப்ராலா ரஹத்ரா, ஒரு உள்ளங்கை மேகம் உங்கள் ஒவ்வொரு மேலும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு உள்ளங்கை மகிமையின் மேகம். இந்த மேகம் அந்த எகிப்தின் வல்லமைகளில் இருந்து உங்களை பின்தொடர்ந்த வல்லமைகளில் இருந்து அந்த மகிமையின் மேகம் உங்களை தூக்கி எடுக்கிறது. இந்த மேகம் உங்கள் வேகத்தை மாற்றுகிறது. இந்த மேகம் உங்கள் வேகத்தை மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையின் வேகங்களை மாற்றுகிறது. இந்த மேகம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட்ல ரதங்களை முந்தி ஓட பண்ணுகிற ஒரு மகிமையினால். Yes, Holy Spirit. Thank you, Daddy. Lamraha shatalaba rehel marahan turushu labahan tururu lemahan seterebo lehailar अन्य भाषा पेशी halba hatra rika taraba halko leheme mama shiaturu lebra haturu lechar hataraha liboto roshe ketre mama marahaldra lehe dere kelbra hatru lehantra bahatra leha mama mashia leketere mahatru lehemra hatara. Thank you Holy Spirit. Libra tara hatraba roto rodo. நீங்க ஜெபிக்க நீங்க துதிக்க நீங்க அந்நிய பாஷை பேச வானத்துல ஒரு யுத்தம் உண்டாகிறது. தேவ தூதர்களும் பிசாசோட தூதர்களுக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா எழும்பின அந்த இருள் கூட்டங்கள் பரிசுத்த ஆவியோட பட்டயத்தினாலே அவைகள் வேரோடு அழிக்கப்பட்டு யுத்தம் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. போராட்டங்கள் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. வேதனைகள் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. Thank you Holy Spirit. You are covering the entire area. உம்முடைய மகிமையின் நிழல், உம்முடைய வல்லமையின் நிழல் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. காய் ராஹாபா ரூட்டே டேகே லெட்டேகேரே லிட்டேரே ரெட்டேரே லாட்டரோபோகோட்டோ லெட்டேரேபே லாட்டரோபோஷே லாத்ரபா லிகாதரபா லிபரோஹோட்டோ லெஹே மியாத்ரோ லெபரா ரெஹமா லியோத்ரோ லியாஹா லேகமஹா சத்ரியோலரோபோ லெப்ராஹாந்தரோ. தாபரிக்கும் ஊருக்கு போய் சேருகிற வழியில் அவர் உடைய கரம் உங்களை பிடித்து கொண்டு போகிறது. இந்த நாளிலே நீங்கள் வழி தெரியாமல் வழி அறியாமல் நிற்கிற இந்த பாதையிலே அந்த ஓங்கிய புயம் பலத்த கரம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேருகிற வழியில் அவர் உங்களை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். Yes, thank you Father. எங்க அறிவுக்கு மிஞ்சின, எங்க பலத்துக்கு மிஞ்சின ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற எல்லா இடத்துல பரலோகம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுது. உங்க லைஃப்ல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் பரலோகம் ரீஸ்டார்ட் and rebuild your life. Thank you.
உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. பர்திமேவின் குருட்டு கண்களை திறந்தவர். ஓ, எல்லா குருட்டாட்டங்களை, எல்லா முரட்டாட்டங்களை உடைத்து கண்களை திறந்து பிரகாசமுள்ள மன கண்களை, அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிகிற அறிவின் உணர்வு, அவரை அறிகிற மேன்மை சகலமும் பிடிக்கிறதற்காக Alma mama shatara la 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 riahalturu shoturu lahanturu lekama shikatal baha talbra lekodo ஆவியானவரே, இவங்க மேல என்னென்னலாம் நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிறீங்களோ, இவங்களுக்குள்ள எதெல்லாம் புதுசா வெளியே எடுக்கணும்னு வச்சிருக்கிறீங்களோ, இவங்களுக்குள்ள எதெல்லாம் புதுசா ஆன் பண்ணணும், பிரஷிங் ஆன், எதெல்லாம் புதுசா துவக்கணும் வச்சிருக்கிறீங்களோ அத்தனையும் இந்த ஆராதனையில் பரலோகம் துவக்க போகிறதற்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். மகிமையானவர், மகிமையானவர், வல்லமையுடையவைகளை செய்து கொண்டே இருப்பதற்காக மகிமையானவர். வாசல்களே, உங்கள் அநாதி கதவுகளே திறவுங்கள். ஓ, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் உட்பிரவேசிக்கும் பொழுது எல்லா இருள்களும் இருந்த இடம் தெரியாமல் வேரோடு அழிக்கப்பட்டு போய் வேரொளி, மகா பெரிய வெளிச்சம் எழும்பி எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, சபைகளை மூடிக்கொண்டே இருக்கிறதற்காக Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. Thank you, Father. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் மூவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உடைய விலையேறப்பெற்ற மகிமையான வேலை, உடைய விலையேறப்பெற்ற மகிமையான விடுதலை, உடைய விலையேறப்பெற்ற மகிமையான சுகம், உடைய மகிமையான ஆறுதல், உடைய மகிமையான ஜீவன், உடைய மகிமையான வெற்றி, உடைய மகிமையான அன்பு, உடைய மகிமையான விசுவாசம், உடைய மகிமையான அழைப்பு எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே நீங்க செய்து கொண்டே இருக்கிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றிப்பா. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றிப்பா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை கரங்களை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே, ஆராதனல் மம மரஹா ஆராதனை போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தேற்று மமமரா எங்கள் நேசரே கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய்
திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என் நீதி என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னோடு போராடினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். நான் அவர்களோடு வழக்காடி உனக்கு இன்று ஜெயத்தை தந்தேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எங்கள் அருமையான ஆவியானவரே, இந்த நாளில் எங்களுக்காய் நீர் இறங்கி வந்து, முழு பரலோகம் இறங்கி வந்து யுத்தம் செய்து எங்களுக்கு ஒரு மகிமையான விடுதலையை, எங்களுக்கு ஒரு மகிமையான விடுதலையை, எங்களுக்கு ஒரு மகிமையான சுகத்தை, எங்களுக்கு ஒரு மகிமையான ஆறுதலை, எங்களுக்கு ஒரு மகிமையான ஜீவனை, எங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை நீர் உருவாக்கி கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகா பெரிய கிருபைக்காய் உங்களுக்கே நாங்கள் எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை செலுத்துகிறோம். உங்களுக்கே துதி, கனம், மகிமை, மாட்சிமை செலுத்தும் பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பெருக எங்க வாழ்நாளெல்லாம் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுக்கே நாங்கள் எல்லா துதி, கனம், மகிமை, மாட்சிமை செலுத்தி இயேசு அப்பா நாமத்தினாலே பிதாவோட பாதத்தை தொட்டு பணிந்து வணங்கி, நீர் பெரியவர், நீர் மகா பெரியவர், நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர், நீரே மகா பெரிய தகப்பன் என்று 1000 முறை சொல்லி எங்களை அர்ப்பணித்து உங்களுக்கு நன்றி துதி பலைகளை காணிக்கையாய் செலுத்துகிறோம். இயேசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயம் நம்ம மத்தியில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். நிச்சயம் பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த மனப்பாட வசனம் கட்டாயம் யூத்தெல்லாம் வாங்கிட்டு போங்க, உங்கள் பைபிளில் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்கள். உங்கள் தனி ஜெபத்தில் கட்டாயமாக அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கட்டி எழுப்பும். ஆமென். அதே மாதிரி அந்த தீமத்தேயும் குடும்பம் வராதவங்களுக்கு நாங்கள் நிச்சயம் பார்த்து கொடுப்போம். வந்தவங்க கட்டாயமாக வாங்கிட்டு போங்க. பிள்ளைகள் பெற்றோராக உட்காந்து அந்த வசனத்தை தேடுங்க, அதை கட்டாயம் எழுதுங்க. ப்ரைஸுங்கிறது லாஸ்ட். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் உட்காந்து பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் குடும்பமாக அதை படித்து எழுதுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரின் இடத்துல ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா வீட்டில் எங்களை எல்லாரையும் நீங்கள் கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தொடக்கம் முதலாக இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட உங்கள் சத்தியத்தின் இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆவியானவர், எங்களுக்கு உங்கள் சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு போதிங்கன்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, உங்கள் வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கடந்து செல்வதாக, அவங்க இருதயத்தில் அவங்க மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. இதுவரை கிறிஸ்துவை நேசித்ததை காட்டிலும், இதுவரை கிறிஸ்துவோடு நடந்ததை காட்டிலும் இந்த நாளில் இவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்தானுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.
இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய தனி தியானத்தில் நான் தியானித்த ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? யார் யாரெல்லாம் இந்த வேதத்தை கொண்டு வந்தீங்களோ ப்ளீஸ் அப்படியே எடுத்து காட்டுங்களேன். நிச்சயமாக உங்கள் கையில் உங்கள் வேதம் இருக்க வேண்டும். ஆமென். இதை சுமப்பது ஒரு பாக்கியம், இதை வாசிப்பது ஒரு பாக்கியம். ஆமென். ஓகே, 2 நாளாகமும் பக்கம் 578. ஓகே, எல்லோரும் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த 30வது அதிகாரத்தை மையமாய் வைத்து தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். ஓகே, இப்போ எல்லாரும் என்னை பார்க்கலாம். தேவனுடைய தேசத்தை, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படிக்கு தேவன் என்ன பண்ணினார்னா ராஜாக்களை எழுப்பினார். ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்கு ராஜாக்கள் வேணும், புறஜாதிகள் மாதிரி எங்களுக்கும் ராஜாக்கள் வேணும்னு கேட்டாங்க. அப்போ இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? வெரி குட், சவுல். அப்போது அப்படியே ஒவ்வொரு ராஜாக்களாக ஆண்டு கொண்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 2 நாளாகமும் 30வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எசேக்கியா ராஜா, அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க ஆசைப்பட்டேன். அந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியாவும் பஸ்காவும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எசேக்கியாவும் பஸ்காவும், அதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த எசேக்கியா ராஜ்யபாரத்தை எடுக்கிறார் கரத்தில். அவங்க அப்பா ஆகாஸ் அதுக்கப்புறமா தந்தைக்கு பிறகு மகன் வந்து தலைமைத்துவத்தை ராஜ்யபாரத்தை கரத்தில் எடுக்கிறார். எடுத்த முதல் வருஷம் முதல் மாதத்தில் அவர் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? 29வது அதிகாரத்தில் இருக்குது. நான் முடிந்த அளவு சீக்கிரமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்தோன்னே அரியணையில் ஏறினோன்னையே ஆலயத்தை திறந்து வைக்கிறார். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலயம் மூடப்பட்டு இருந்தது. சிலைகள் வழிபாடு, விக்கிரக வழிபாடு, தேவனை புறம்பா வச்சுட்டாங்க. யாரும் இல்லை, எசேக்கியாவோட அப்பாவே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவர் சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு எல்லாம் பண்ணி ஆண்டவரோட ஆலயத்தையும் மூடி போட்டார். யார்? அப்பா ஆகாஸ். ஆனால் மகனாகிய எசேக்கியா ஃபஸ்ட்டு வந்தோன்னே முதல்ல ஆலயத்தை எல்லாம் திறக்கிறாரு. அங்கே இருக்கிற வேண்டாத எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுறாரு. அடுத்தது ஆசாரியர்களை எழுப்புறாரு, லேவியரை எழுப்புறாரு, அழகாக ஆராதனை திட்டம் பண்ணுறாரு. இனி ஆலயம் திறந்திருக்க வேண்டும், இனி ஆலயத்தில் பலிகள் செலுத்தப்பட வேண்டும் சொல்லி காரியங்களை ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக இந்த 30வது அதிகாரத்தில் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே ஆலயத்தை திறந்துட்டோம், ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டுருச்சு, இப்போ நம்ம பஸ்காவை ஆசரிக்கணும்னு ஆசைப்படுறார். யார் ஆசைப்படுறா? எசேக்கியா ராஜா. பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய பிரபுக்களோடு கூட எல்லாம் பேசுகிறார். இத்தனை நாள் இந்த பஸ்கா ஆசரிக்க வேண்டிய விதத்தில் ஆசரிக்கப்படலை, மறக்கப்பட்டு போயிருக்கு. இப்போ என்னுடைய காலகட்டம், நான் இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பிரபுக்களோட பேசி காரியத்தை செயல்படுத்துகிறார். நீங்கள் வேதத்தில் நல்லா பார்க்கலாம், எந்த ஒரு ராஜா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க ஆட்சி செய்கிற வரைக்கும் பிளஸ்ஸடாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் கர்த்தர், அந்த ராஜா கர்த்தரை நம்பி இருக்கிறது நிமித்தம், கர்த்தரை பிடித்திருக்கிறது நிமித்தம் அப்படியே கர்த்தர் அந்த சத்துருக்களை மடிய பண்ணுவார். ஆமென். அதே மாதிரி தான் இப்போ எசேக்கியா ராஜா எழும்பி கர்த்தருக்கான காரியத்தை செஞ்சுட்டு இந்த பஸ்காவை ஆசரிக்கணும்னு ஆசைப்படுறார். பஸ்கா என்றால் என்ன? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பஸ்கானா என்ன? பஸ்கா பண்டிகை. உங்களுக்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் வருது, புதிய ஏற்பாட்லேயும் கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு எருசலேமுக்கெல்லாம் போகிற காரியங்கள்லாம் இருக்குது. பஸ்கா என்றால் என்ன? பஸ்கா என்றால் இஸ்ரவேலர் எகிப்தில், தேவனுடைய ஜனம் எகிப்தில் பார்வோனின் அடிமைத்தனத்தில், பார்வோன் தேவனுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி தேவனுக்கு ஆராதிக்கக்கூடாதபடிக்கு அவர்களை எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு பிஸியாக அவங்கள பண்ண வச்சு, கர்த்தர் இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்கு கண் இல்லையா, கர்த்தர் என்னை பார்க்கலையாங்கிற அளவுக்கு அவங்க பெருமூச்சு விட்டு அழுது, ஏன் எங்களுக்கு இந்த அடிமைத்தனம், 430 வருஷம் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிறப்போ தெய்வன் ஒரு காரியத்தை சொன்னார்.
ஒரு வயது ஆண்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும், உங்கள் குடும்பமாக நீங்கள் அதைய புசிக்கணும், சுட்டெரித்து அதை புசிக்கணும். அதை புசிக்கிறதுக்கு முன்பாக அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் நிலைக்காலில் நீ தெளிக்கணும். கடைசி வாதை இல்லை, அப்போது மரண தூதன் அந்த வழியாக கடந்து வந்தால் உன்னைய தொடவே முடியாது. இந்த பஸ்காவின் சிறப்பு ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் அதை செஞ்சாங்க. அந்த ரத்தத்தை தெளித்து அதற்குள்ளே இருந்த எல்லா குடும்பங்களையும் கண்டு மரண தூதன் விலகி போனான். ஆமேன், ஆமேன். பஸ்கான்னு இங்கிலீஷில் என்ன தெரியுமா? பாஸ் ஓவர். பாஸ் ஓவர் மீன்ஸ் கடந்து செல்லுதல், கடந்து செல்லுதல். மரண தூதன் கடந்து சென்றான். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அந்த ரத்தம் இருக்கிற இடத்துல மரண தூதனுக்கு அதிகாரம் இல்லை. அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னார், வெளியே ரத்தம் இருக்கணும், ரத்தத்தை பூசிடு, உள்ளே போய் இந்த ஆட்டுக்குட்டியை சுட்டெரித்து விடிய காலத்திற்குள்ளே எல்லாற்றையும் சாப்பிட்ருங்க. இதுதான் பஸ்கா பண்டிகை. இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதற்கு பெயர் பஸ்கா என்ற இன்னொரு பேர் என்னென்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அப்போது இதே மாதிரி செய்கிறாங்க. அடிமைத்தனத்துலேருந்து கர்த்தர் வெளியே கூட்டிகிட்டு வந்தார். அப்போது கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த பஸ்கா பண்டிகையை வருஷந்தோறும் நீங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நாளாக நீங்கள் ஆசரிக்க வேண்டும் சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். இப்போ இந்த எசேக்கியா, பஸ்கா மறக்கப்பட்டு போயிருக்கே, இதை நம்ம மறுபடியும் தேசத்தில் இதை நம்ம செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு எசேக்கியா என்ன பண்ணுறாரு, ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அஞ்சல்காரர், போஸ்ட்மேன், அந்த காலத்தில் நிருபங்கள், லெட்டர்ஸ், அதை எழுதி அந்த போஸ்ட்மேன், அஞ்சல்காரன் தான் வேதத்தில் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் தேசம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு அதை கொடுத்து அதைய படிக்க வச்சு அவங்கள அழைத்து அனுப்புவதற்காக எசேக்கியாவும் பிரபுக்களும் நிருபங்களை எழுதுகிறாங்க. அந்த 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாமா? எசேக்கியல் 30:5. எல்லாரும் எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. எதை? பஸ்காவை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த இடத்துல எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் ஆசரிக்கவில்லை. தேவன் என்ன திட்டத்தோட, என்ன நோக்கத்தோட, எப்படி எழுதி கொடுத்தாரோ அதன்படி ஆசரிக்க அவர்கள் தவறிட்டாங்க. தங்க இஷ்டத்துக்கு, தங்களுடைய காரியத்துக்கு, தங்களுக்கு சாதகமாக தேவன் எழுதியிருக்கிற பிரகாரமாய் அவர்கள் ஆசரிக்கவில்லை. அதனால ராஜா என்ன பண்ணுறாரு, எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் ஆசரிக்கவில்லையே என்று சொல்லி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேம் தலைநகர், அந்த தலைநகருக்கு வாருங்கள் சொல்லி பெயர்செபா முதல் தான் மட்டுமில்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க எசேக்கியாவும் பிரபுக்களும் தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுங்களேன், தீர்மானம். தீர்மானம். நம்ம லைஃப்பில் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம் இல்லை? அதுவும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம தீர்மானிக்க வேண்டிய பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய காரியத்தில் தீர்மானம் எடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். அந்த மாதிரி தான் இங்கே எசேக்கியா ஒரு தீர்மானம் எடுத்தார். ராஜா. அப்போது அவர் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானம் எடுத்துகிட்டு லெட்டர்ஸ் அனுப்புகிறாரு, நிருபங்களை அனுப்புகிறாரு. என்னன்னு சொல்லி ஜனங்களுக்கு அனுப்புகிறாருன்னா, நீங்கள் நான் அந்த வசனங்களை படிக்க நான் நேரம் இல்லாதனால நான் சில வசனங்களை வாய்மொழியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அங்கே என்ன சொல்கிறாருங்கன்னா, கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டுச்சுன்னா, அந்த நிருபங்களில் எசேக்கியாவும் பிரபுக்களை என்ன எழுதி அனுப்பிச்சாங்கன்னா, கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஜனங்களுக்குள்ள கர்த்தரை குறித்தோ, கர்த்தருடைய அந்த ஒரு தாகத்தை குறித்தோ, ஆலயத்தை குறித்தோ, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறத குறித்தோ ஒரு காரியமும் இல்லை. எல்லாம் பிஸியாக இருக்காங்க. எல்லாரும் பிஸி. கர்த்தரோட தவிர மற்ற எல்லாத்துக்கும் பிஸி. இதுதாங்க சத்துருவோட திட்டம். உங்களை எப்போதுமே கர்த்தருக்குரிய காரியத்தில் செயல்படாதபடி பிஸி 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 ஒர்க் அப்படின்னு சொல்லி உங்களை ஆல்வேஸ் நீங்கள் அங்கே தான் அலர்ட் ஆகிக்கணும். இது கர்த்தருக்குரிய நேரம் ஆயிற்றே,
இது கர்த்தருக்குரிய வேலையாயிற்றே, இது கர்த்தருடையதாயிற்றே. ஆண்டவர் சொன்னார்ல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஆமென். அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கரெக்டாக நீங்கள் டிசர்ன் பண்ணணும். ராயனோடது எது? உலகத்தின் காரியமாக ஓகே, நம்ம ஒர்க் போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும், குடும்பங்களை நடத்தி தான் ஆகணும், காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயம் என்று வரும் பொழுது, பாஸ்டனிக் சொன்னார், இது ஏதோ நம்ம முற்பிதாக்கள் வச்ச சிஸ்டம் கிடையாது. சபை கூடி வருதல் ஆபிரகாம் வச்சது கிடையாது, யாக்கோபு வச்சது கிடையாது, சர்வ வல்லவராகிய தேவன் ஏற்படுத்தின காரியம். ஆமென். சபை கூடி வருதல் இது பரம சர்வ வல்ல தேவன் உண்டாக்கிய காரியம். இந்த காரியத்துக்கு நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆமென். இது தேவனுடைய நேரம், இது தேவனுடைய நாள், இது பரிசுத்த நாள், இது அலங்காரத்தின் நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லி நீங்கள் அதை ஆசரிக்கணும். ஆமென். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஜனங்களுக்கு, அந்த லெட்டர்ஸ் என்ன தெரியுங்களா போகுது, எந்த மட்டும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருப்பீங்க, கர்த்தரோட சேருங்க, கர்த்தரை தேட உங்களை விட்டு கொடுங்க, உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இது நான் என் சொந்த வார்த்தை அல்ல, அந்த நிருபத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவரை தேடுங்கள், அவருக்கான காரியத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய நேரத்திற்கு, அதாவது கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடுங்க. இன்னுமா உங்கள் கழுத்தை கடினப்படுத்துவீங்க? இன்னும் கடினமாக இருப்பீங்களா? வேண்டாம், கடினமாக இருக்காதீங்க. கர்த்தரண்டை திரும்புங்கள். நீங்கள் அவர்கிட்ட திரும்பினீங்கன்னா அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு போய்விடும். ஆமென். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுவார், 9வது வசனம், நீங்கள் கர்த்தரத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கும் திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை என்றார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எங்க இவங்க சாதாரண ஊழியம் பண்ணலை. இந்த அஞ்சல்காரர் இந்த வார்த்தையை எடுத்துட்டு, இப்படிப்பட்ட எழுதப்பட்ட நிருபங்களை கரத்தில் எடுத்துட்டு, இஸ்ரவேல் தேசம் எங்கே போய் ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன இதில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது பாருங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரர்கள், உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய எல்லாமே இரக்கம் பெற்று சிறையிலிருந்து தேசத்திற்கு திரும்புவார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். இது கர்த்தரிடத்திற்கு நீங்கள் திரும்பினா உங்கள் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும், உங்களுடைய சகோதரருடைய சூழ்நிலையுடைய சிறையிருப்பு மாறும், அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். ஆமென். இப்படிலாம் எழுதி அவர் சொல்கிறாரு. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்களா, அவர் அடிக்கிறவர். கிடையவே கிடையாதுங்க. அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை ஒருபோதும் உங்களை விட்டு விலக்குவது இல்லை. அவர் மனிதன் அல்ல, மனுஷன் இல்லைங்க. மனுஷன் மாதிரி அவரை நினச்சிடாதீங்க. மனுஷன் சில நேரம் நம்மக்கிட்ட வந்து பழகுவதும் விலகி செல்வதும் போல, உறவுகள் பழகுவதும் விலகி செல்வதும் போல, நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பகமாக இருந்து கடைசியில் விலகி செல்வது போல, இது அப்படி அல்ல. அவர் கர்த்தர், நான் கர்த்தர். ஆமென். நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நான் மனமாற ஒரு மனு புத்திரன் அல்ல. ஆமென். அந்த தேவன் சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட, இந்த நிருபங்களை எழுதப்பட்டிருக்க, நீங்கள் அவர்கிட்ட திரும்புங்க, உங்கள் சிறையிருப்பெல்லாம் மாறும். இப்படி அவங்க சொன்னோன்னே சில பேர் பரியாசம் பண்ணினார்கள் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. கிண்டல் பண்ணினாங்களாம். இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு வாங்க சர்ச்சுக்கு, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. இன்றைக்கும் நம்ம எவ்வளோ ஒரு செஞ்சுரிஸில், அதாவது எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜியில் இருக்கிற இந்த நாட்கள்லேயும் நிறைய பேர் இதே மாதிரி தான் கிண்டல் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. இந்த பைபிளை தூக்குற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அந்த நிருபங்களை பார்த்து பரியாசம் பண்ணினார்களாம். அந்த கூப்பிட்ட அந்த அஞ்சல்காரரை பார்த்து கிண்டல் பண்ணாங்களாம். வாங்க எருசலேமுக்கு வாங்க, ராஜா சொல்லியிருக்காரு, பஸ்காவை ஆசரிக்கலாம், வாங்க. எந்த மட்டும் நீங்கள் இப்படி இருப்பீங்க, எந்த மட்டும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி இருப்பீங்க, எந்த மட்டும் கடினமாக இருப்பீங்க. அழைப்பு விடுக்கப்படுது. ஆனால்
அதையை நம்பி வந்தவங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர்னா சிலர் பரியாசம் பண்ணினாங்க, சிலர் மனத்தாழ்மையாகி தேவனை தேடி வந்தார்கள். இந்த வசனம் இருக்கும், மனத்தாழ்மையாகின்னு சொல்லி. நான் தான் சொல்கிறேனே, நேரம் போதாது. மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். இங்கே வந்திருக்கிறவங்க நீங்கள்லாம் யார் தெரியுமா? மனத்தாழ்மையாகி கர்த்தரை தேட வந்த அவருடைய பிள்ளைகள். ஆமேன், ஆமேன். நிச்சயமாக நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் யாரும் இங்கே வர முடியாது. கர்த்தரை தேடுறவங்க தான் கர்த்தருக்குரிய நேரத்தை ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ உங்களை வீட்டில் விட்டாலும் உங்களுக்கு அங்கே வேலை இருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு, இது கர்த்தருடைய நேரம், உங்கள் சரீர பலவீனத்தின் மத்தியிலும் இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய நாள். எவ்வளவோ வேலைகள் இருக்குது, பொழப்பு கடுத்த அலுவல் எவ்வளவோ இருக்குது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். அப்போது அந்த மனத்தாழ்மையோடு கூட எல்லாரும் வந்தாங்க. வந்தோடனே இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஜனங்கள் வரல, வெகு ஜனங்கள் வந்தார்கள்னு சொல்லி 13வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள், அவங்க வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமில் இருந்த பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். வந்தாங்களே பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ எருசலேம் தேவனுடைய நகரத்தில் அசுத்தம் காணப்பட்டது, தேவனுக்கு விரோதமான காரியம் காணப்பட்டது. விக்கிரங்களுக்கான சிலை வழிபாடுகளுக்கான பலிபீடம் தூபபீடம் இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாவற்றையும் அகற்றி போய் ஆற்றில் போட்டுடுறாங்க. கர்த்தரை தவிர வேறு எதையெல்லாம் தெய்வம் இருக்கோ அத்தனையும் போய் கீதரோன் ஆற்றில் போட்டுட்டு, அடுத்ததான் ஹைலைட் பாருங்கள், 15வது வசனம். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். இந்த பஸ்கா எப்போ ஆசிரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, நிசான் மாதம் 14ஆம் தேதியில் சாயங்காலத்தில் இந்த பஸ்கா பண்டிகை, அதாவது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்கள் கொண்டாடணும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதனால தான் 2ஆம் மாதம் 14ஆம் தேதி இது. இந்த டேட் சொன்னது, இந்த மந்த் சொன்னதெல்லாம் ஆண்டவர் சொன்னாருங்க. ஆண்டவர் சொன்ன மாதம் தேதியில் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற முறைமைகளின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன், ஆமேன். இது ஒரு பெரிய பண்டிகைங்க. இதுக்கு வருஷம் ஒரு தடவை எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். எருசலேமில் வந்து பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டியை குடும்பத்துக்கு ஒன்றாக தெரிந்து கொண்டு அதனோட வரைமுறைகள்லாம் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதை வாங்கி அதை அடித்து அதோட ரத்தத்தை தெளித்தார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் வரும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்பொழுது அடிக்கப்பட்டதோ அடுத்த காரியம், எல்லாரும் பரிசுத்தம் அடைந்தார்கள், எல்லாரும் சுத்தம் செய்யப்பட்டார்கள். எல்லாருமே ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அது நாள் வரைக்கும் எழுதியிராத தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் சொன்னதுக்கு போல் சில பேர் செய்யலை. ஆனாலும் அந்த பஸ்காவை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போ எசேக்கியா பார்க்குறாரு, ஐயோ இவங்கெல்லாம் என்ன தேவன் சொன்னது மாதிரி சாப்பிடாமல் இருக்காங்களே. உடனே ஒரு விண்ணப்பம் செய்கிறார் எசேக்கியா, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஆண்டவரே, இவங்க தெரியாமல் செய்கிறாங்கன்னு அவர் கேட்ட உடனேயே அப்பயே கர்த்தர் மன்னித்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆம்ப்ளிஃபைடில் பார்த்தேன், காட் ஹீல் த பீப்புள். அவர் வந்து ஹீல் பண்ணாராமா, எல்லாத்தையும் சுகம் கொடுத்தாராம். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கலாம். என்ன எழுப்புதல்னா, விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. அடுத்ததெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதுதான் சொன்னேன், பஸ்கா என்பதும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் ஒன்றே தான். அதில் 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அந்த வார்த்தையை வாசிக்கிற உங்கள் வேதத்தில் பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், மகா ஆனந்தத்தோடே. மகா ஆனந்தத்தோடே அந்த புளிப்பில்லா பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆமேன்,
ஆமென். அடுத்த வசனம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே பாருங்கள், லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் பாருங்க, மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்களாம். இந்த பேரோசையுள்ள கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்களாம், தங்கள் பிதாக்களின் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்களாம். அடுத்த வசனமும் அதே தான் வரும். அடுத்த வசனம் பாருங்க, 23 கடைசியில் பாருங்க, அந்த 7 நாளும் மறுபடியும் ஒரு 7 நாள், அந்த 7 நாள் அளவும் யோசனை பண்ணி ஆனந்தத்தோടെ ஆசரித்தார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த பகுதியை நீங்கள் உங்கள் அந்த படித்து பாருங்க, மகா ஆனந்தத்தோടെ ஆசரித்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த பண்டிகை எப்படி கொண்டாடினாங்கன்னு வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. மகா ஆனந்தத்தோടെ கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். 7 நாளும் ஆனந்தத்தோടെ துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போது ஒரு அங்கே அப்படியே அந்த எருசலேம் ஃபுல்லாக ஒரு மகிழ்ச்சி பரவினது. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு சந்தோஷம் பரவினது. சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, கிரேட் ஜாய். ஆமேன். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம், இதுவரை அனுபவிக்காத ஒரு சந்தோஷம், இதுவரை பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை எருசலேம் அன்று அனுபவித்தது. காரணம், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அதனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆமேன். ஆமேன். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தோன்னே தேசத்தின் சூழ்நிலையே மாறுகிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசத்தோட சூழ்நிலை வேறு. ஓகே, இதை முடிச்சுட்டு நான் அந்த டாபிக் வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கடைசியில் பாருங்களேன், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியர் கூட, யூதாவில் குடியேந்தவர்கள் கூட மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் எழுதி வச்ச அந்நியரும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். என்ன நடந்துச்சு எருசலேமில்? அப்படி என்ன நடந்துச்சு? மகா ஆனந்தம், கர்த்தரை துதிக்கிற துதி, சந்தோஷம். பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டது, ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆமேன். அடுத்தது பாருங்க, வசன கடைசியில் அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதுனதை நான் அடிக்கடி சொல்வேன், நிறுத்தி வாசிங்க, நிதானமாக வாசிங்க, உள்கிரகித்து வாசிங்க. எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்ததாமா. மகா ஆனந்தம், மகா சந்தோஷம், எங்கும் ஆரவாரம், எங்கும் மகிழ்ச்சி. எருசலேமே மகிழ்ச்சியால் நிறைந்திருந்ததாம். அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்க, சாலமோன் நாள் துவங்கி அந்த எசேக்கியா நாள் வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையாமா. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வெளிப்பட்டுச்சான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். சாலமோன் நாட்களில் கூட அது நடக்கலைங்க. எழுதப்பட்டிருக்கு வார்த்தை. சாலமோன் சேபாஸ்திரி வந்து பார்த்தாங்க, வியந்து போனாங்க. மாணிக்கம், கற்கள், வைரம், தங்கம், வைடூரியம். அங்கே இது எழுதப்படலை, வார்த்தை எழுதப்படலை, மகா சந்தோஷம் எழுதப்படலை. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மகா சந்தோஷம், மகா ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு. ஆமேன். அப்போது கடைசியில் அந்த வார்த்தையை படித்து முடிக்கலாம். லேவியரான கடைசி வசனம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சுட்டு வந்து இந்த காரியெல்லாம் நடந்தப்புறம் ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்களாம். அவளுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து ஏற்றினது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். இந்த சாப்டரை பஸ்கா அடிப்பதற்கு முன்புன்னு சொல்லி, பஸ்கா அடிப்பதற்கு பின்புன்னு சொல்லி நான் பிரிக்க விரும்புகிறேன். ஆமேன். அப்படி உங்களுக்கு நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். பஸ்கா அடிப்பதற்கு முன்பு எப்படி இருந்துச்சு, பஸ்கா அடித்த அப்புறம் எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல விரும்புகிறேன். 31:1 பாருங்களேன். எல்லாரும் வாசிக்கலாமா? இவைகளை எல்லாம் முடித்த பின்பு, எவைகளை? பஸ்கா ஆட்டுக்குட்டி எல்லாம் அடித்து முடித்து விண்ணப்பம் பண்ணி எல்லாம் முடித்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீனெங்கும் எப்ராயிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி
மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்களேன். மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. ஆமேன், ஆமேன். நான் கேட்குறேன், எசேக்கியா சொல்லி அனுப்பிச்சாரா? போங்க, போய் சிலைகளெல்லாம் உடைங்க, விக்கிரத்தோப்பெல்லாம் வெட்டுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத மேடைகளெல்லாம் உடைச்சிருங்க, பீடங்களெல்லாம் இடிச்சிருங்க. எசேக்கியா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரா? எசேக்கியா சொன்னாரா? சொல்லவே கிடையாது. சொன்னதாகவும் இல்லை, வசனம் இல்லை. என்ன தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டியானுடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆமேன், ஆமேன். இதுவரைக்கும் இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கிறதுக்கு முன்பாக எப்படி தெரியுமா இருந்தாங்க ஜனங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருந்தாங்க. கடின கழுத்து, என்ன சொன்னாலும் உள்ளே போகல, என்ன சொன்னாலும் உள்ளே போக மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். கெஞ்சுறாங்க, வாங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தரத்துல மனம் திரும்புங்க. எல்லாரும் கெஞ்சி சில பேர் அதற்கு மனத்தாழ்மையாய் வந்தார்கள். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட உடனே நடந்த விஷயம் என்ன? எல்லாரும் பரிசுத்தமானார்கள். ஆமேன், ஆமேன். எல்லாரும் பரிசுத்தமானார்கள். அடுத்தது மகா ஆனந்த சந்தோஷம் எருசலேமில் உண்டானது. மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டானது. ஆமேன். அந்த எருசலேமில் இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் உண்டானது. ஆமேன். எதை வேணால் காசு கொடுத்து வாங்கிடலாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, இதை காசு கொடுத்து வாங்க முடியுமா? உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம். ஆமேன். உலகத்தில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுங்கள், எங்கே வேணால் போங்க, பூமியின் கடைக்கோடிக்கே போயிட்டு வாங்க, சந்தோஷத்தை ஒரு மனுஷனாலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நிரந்தர சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் இயேசு மாத்திரமே. ஆமேன், ஆமேன்னு சொல்லலாமே. அப்போ இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எருசலேமை கவ்வி கொண்டது, ஜனங்களை மூடினது. ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய எழுப்புதல். என்ன எழுப்புதல்? கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார்கள், கர்த்தரத்திலே செலவு பண்ணாங்க. அடுத்தது கர்த்தர் வெறுக்கிற, கர்த்தர் அருவருக்கிற அருவருப்புகளை போய் எல்லாம் வேண்டாம் தூக்கி வீசுனாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரும் சொல்லலைங்க, இந்த அருவருப்பை நீ வச்சிருக்கிற தூக்கி வீசு, இந்த அருவருப்பு உனக்குள்ளே இருக்குது, உங்ககிட்ட இந்த விக்கிரக சிலை இருக்குது, நீ இன்னும் சிலை வழிபாட்டில் இருக்க, வெளியே வா, போதும். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தோடனே மிகப்பெரிய எழுப்புதல் எருசலேமை சூழ்ந்து கொண்டது. காரணம் என்ன தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருந்தது. ஆமேன், ஆமேன். நீங்களும் நானும் மெஷர் பண்ண முடியாது, அளவிட முடியாது. எந்த சயின்டிஸ்ட்டும் அதை அளவறுத்து இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மரண தூதன் கடந்து சென்றானே, எதை பார்த்து கடந்து சென்றான்? ஓ, இந்த சிஸ்டர் நல்லா ஜெபிக்கிறவங்க, ஐயோ இந்த சிஸ்டர் பயங்கரமாக ஊழியம் செய்கிறவங்க, ஐயோ இந்த சிஸ்டர் பயங்கரமாக மெசேஜ் கொடுக்குறவங்க. இதை பார்த்தா மரண தூதன் விலகி போனான்? இரத்தத்தை கண்டு அவன் விலகி போனான். இரத்தம் பூசப்பட்ட இடத்தை கண்டு மரண தூதனுக்கு அங்கு வேலை கிடையாது. மரண வாசனைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு முன்பாக மரண தூதன் ஜெயம் எடுக்க முடியாது. அவன் கடந்தே சென்று ஆக வேண்டும். ஆமென், ஆமென். காரணம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். எகிப்தில் எவ்வளோ பிரச்சனையோடு உள்ள உட்காந்துருந்தாங்க தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே கடைசியாக இனி உயிர் மட்டும்தாங்க இருக்குது. இன்றைக்கு சில குடும்பங்களுக்குள்ள உயிர் மட்டும்தான் இருக்குது. என்னவோ வாழ்ந்துட்டுருக்கோம், உயிர் மட்டும்தாங்க இருக்குது. உயிரை நானே மாய்த்து கொள்ளக்கூடாது, நானே செத்துட்டேன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறனால அந்த உயிரை நான் வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் மேல் வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க, நல்லா பழகுவேன், அவங்ககிட்ட பேசுவேன். அவங்ககிட்ட நேற்று பேசுகிறப்ப அவங்க பேசுகிற ஸ்லாங், ஏங்க மண்ணுக்கு போகிற உடம்பு எதை தின்னா என்ன? வாழ்க்கையில் விரக்தி. ஏசு இல்லைன்னா வாயில் அப்படி தான் வார்த்தை வரும்.
மண்ணு திங்கிற உடம்பு எதை தின்னா என்னங்க? அவங்க இந்த சரீரத்தை எப்படி பார்க்குறாங்க? மண்ணு திங்கிற உடம்பு, மண்ணு திங்கிற உடம்பாமா. எனக்கு அந்த வார்த்தையை யோசிச்சு பார்த்தேன். நம்ம என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா? நிஜமாக யோசிச்சதில்லை. நீங்கள் நிச்சயம் யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மண்ணு திங்கிற உடம்புக்கு எதுக்கு இத்தனை? மண்ணு தின்ன உடம்புக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் வாயிலிருந்து வருதுன்னு பார்த்தா இயேசுவை, தெய்வம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள்லையே நான் சொல்கிறேன், எழுதி இருக்கிறபடி பஸ்காவை ஆசரிக்காமல் இருக்கிறார்கள். எழுதி இருக்கிறபடி பஸ்காவை ஆசரிக்காமல் இருக்கிறார்கள். அதனால அவங்க குடும்பங்களுக்குள்ளெல்லாம் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த மகிழ்ச்சி இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. எது இருக்கோ இல்லையோ, எனக்கு இயேசு இருக்கிறார். ஆமென். அந்த ஜனங்களுக்கு அன்றைக்கி வந்த சந்தோஷத்தை பாருங்களேன். இத்தனை நாள் கர்த்தரை விட்டு எதையோ வணங்கிட்டு இருந்தாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி எருசலேமுக்கு வந்தாங்க. எண்ணத்தில் ஒரு எழுப்புதல், எண்ணத்தில் ஆண்டவரை நோக்கி திரும்பினாங்க. கடின மனசெல்லாம் கரைஞ்சு போயிருச்சு. ரத்தம் அடிக்கப்பட்டு தெளிக்கப்பட்டோன்னே மிகப்பெரிய விடுதலை வந்தது, மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்தில் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஓகே, இப்போ இப்படி எசேக்கியா ஆசரிச்சாங்களே, எசேக்கியாவோட முடிவை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பகுதியை நான் பேச ஆசைப்படுறேன். எசேக்கியா அதே 2 நாளாகமத்தில் எசேக்கியாவுடைய கடைசி நாட்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாமா? 2 நாளாகமும் 32, 27, 28, 29. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும். ஹலோ, இன்றைக்கி நம்ம பேங்க்கு, நம்மளுடைய நகையெல்லாம் பேங்க் லாக்கரில் இருக்குது. எசேக்கியாவுக்கு அவங்களுடைய நகையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலையை வச்சுருந்தாராம். ஆமென். தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும். பொக்கிஷ சாலை தனி, பண்டக சாலை தனி. சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்ததால் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. இதன் நபரா நீங்க மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன். இன்றைக்கு எதுக்கு இப்படி ஓடுறோம்? சொல்லுவாங்க, நாயா பேயா உழைக்கிறேங்க, நாயா பேயா அலையிறங்க, வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாரித்து கட்டுனங்க. ஹலோ, எசேக்கியா அப்படி சம்பாதிக்கலைங்க. எசேக்கியாவுக்கு அப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதம் இல்லை. இது கர்த்தரின் ஆசீர்வாதம். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமேன், ஆமேன். எசேக்கியா எதை ஃபோக்கஸ் பண்ணார்? தேவனுடைய ஆலயத்தை ஃபோக்கஸ் பண்ணார். தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறத ஃபோக்கஸ் பண்ணார். ஒரு ராஜாங்க, ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? ஆஃப்டர் ஆல் எனக்கு நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குமானால், ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் தொடங்கி முடியறக்குள்ள எத்தனை வேலைகள் இருக்கும்? நம்ம சிஎம் பிஎம்க்கெல்லாம் எத்தனை வேலை இருக்குது? ஒரு தமிழ்நாட்டுக்குரிய ஒரு சிஎம் ஒன்றும் வேண்டாம், சீக்கிரமாக போய் ஒரு விஓவை பார்த்துருவீங்களா? விஓவை பார்த்துருவீங்களா? ஒரு சைன் வாங்க போனால் அப்போயே சார் போடுங்க சார் போட்டு வந்துடுவீங்களா? ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை பார்க்குறக்கு முடியல. அப்போது ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அவங்க அந்த வேலையெல்லாம் செகண்டரியாக வச்சார் எசேக்கியா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எசேக்கியா அப்படி தாங்க தேடினார். இன்றைக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே டைம் இல்லை, டைம் இல்லை, நேரம் இல்லை. எசேக்கியா தேவனுக்குரிய காரியத்தில் தன்னை முற்றிலுமாய் ஊற்றிவிட்டார். அப்படி ஊற்றின மனுஷனை ஆண்டவர் நடுரோட்டில் விட்டுட்டாரா? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டாரா?
நீ பைபிளை தூக்கிட்டு போ, என்ன பண்ணுவ பாரு, ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்ப. அப்படி சொன்னாங்கன்னா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் லட்சாதிபதி ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென், ஆமென். நிச்சயமா. ஏன்னா உங்களுடைய நேரங்கள் தேவனுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நேரங்களை அப்படியே பரலோகம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு ஒதுக்குறீங்க, கர்த்தரோட உறவாடுறீங்கன்னு சொல்லி பரலோகம் நோட்டமிட்டு தான் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். ஆமென். செம்மையானவனை அவருடைய முகம் பார்த்து கொண்டு இருக்கிறதாம். ஆமென், ஆமென். உங்களை யார் பார்த்தாலும் பார்க்கட்டும், கவலையே படாதீங்க. சில நேரம் நம்மளுக்கு ரிவார்டு கிடைக்காது, அப்ரிஷியேஷன் கிடைக்காது, வாழ்த்துதல் கிடைக்காது. பயங்கரமாக உள்ளே இறங்கி எல்லா வேலையும் செஞ்சுருப்பீங்க. உங்களை வந்து ரொம்ப அற்பமாக பேசிடுவாங்க. இவங்க என்ன ஒன்றுமே செய்கிறதில்ல. கவலையே படாதீங்க. உங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற கர்த்தருடைய வேலையாகட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் வேலையாகட்டும், உண்மையாய் செய்யுங்கள். கர்த்தர் பலனளிப்பார். ஆமென், ஆமென். ஓகே, இது பழைய ஏற்பாடு. ஆமென். எனக்கு பழைய ஏற்பாடு பேசுகிறக்கே நான் வந்துருச்சு. ஓகே, நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கட்டாயம் முடிக்கணும். ஓகே, இப்போ புதிய ஏற்பாட்டை நோக்கி நாம் நகரலாமா? ஓகே, புதிய ஏற்பாட்டில் நான் இப்போ நீங்கள் என்னை பார்த்து பேசலாம். நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து. ஆமென். எல்லாரும் சத்தமாக அந்த வார்த்தையை உச்சரிங்களேன். ஏசு கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து என்னுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து. ஓகே, நம்ம வாழ்க்கையில் எப்போ பஸ்கா ஃபஸ்ட்டு கொண்டாடணும்? இந்த நாள் பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் இருந்துச்சு, வந்தாங்க, வருஷம் ஒரு தடவை ஆசரிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு இந்த ஆண்டவர் தான் என் குல தெய்வம் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க கொண்டாட நீங்கள் எழும்பி விட்டீர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்படி இருந்த நம்ம அவளுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் 2 நிமிஷம் அதை நினச்சி பார்த்து கர்த்தரை நன்றி செலுத்தி பாருங்களேன். எபேசியரில் சொல்லுது, அக்கிரமங்களில் கிடந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். அக்கிரமக்காரியாய் இருந்த என்னை அவர் தொட்டார், சாபத்தில் கிடந்த என்னை அவர் மீட்டெடுத்தார். உங்களை மீட்டெடுத்தாரா? உங்களை மீட்டெடுத்தாரா? நீங்கள் அவரை தேடி வந்தீங்களா? அவர் உங்களை தேடி வந்தாரா? அவரே. எங்கே தெரியுமா? நீங்கள் சாத்தானின் பிடியில் இருந்தீங்க, ஒருவரும் விடுவிக்க முடியாத நிலைமையில் இருந்தீங்க, ஒருவருமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதுங்கிற ஸ்தானத்தில் இருந்தீங்க. அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து சாத்தானின் பிடியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தாரே. அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகிவிட்டது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தை துவக்கத்தில் இருக்கிறோம், இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும். ஆமேன். என்ன சிஸ்டர், மறுபடியும் 1 வயது ஆட்டுக்குட்டியை வாங்கி நான் அடிக்கணுமா? நான் மறுபடியும் கசப்பான கீரையை புசிக்கணுமா? மறுபடியும் ஆட்டுக்குட்டியை நான் சுட்டெரிக்கணுமா? மறுபடியும் ரத்தத்தை எடுத்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நான் தெளிக்கணுமா? நெவர். ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நித்திய மீட்பை, நித்திய மீட்பை, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை உங்களுக்காக உங்கள் ரட்சிப்பின் நாளில் நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பஸ்கா பண்டிகை ஆரம்பமாகிவிட்டது. இது புதிய உடன்படிக்கையின் பஸ்கா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நம்முடைய பஸ்கா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். நிச்சயம் உங்களுக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் ஒரு நாளும் அற்பமாக நினைக்காதீங்க. இருளின் அதிகாரத்தினின்று நீங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒளியின் ராஜ்யத்தில் உங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்களேன். இதுதாங்க பஸ்கா, இதுதான் பஸ்கா, இதுதான் பஸ்கா. இனி இருளின் ராஜ்யத்திற்கு என் மீது அதிகாரம் கிடையாது. நான் ஒளியின் ராஜ்யத்தில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். நீங்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இருளின் ராஜ்யம் வந்து டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அதாவது இல்லைன்னு ராஜ்யம் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா, சில வேளைகளில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சில காரியங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கப்பா. இயேசுவின் இரத்தத்தை உயர்த்தி, இயேசுவின் இரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது, உங்கள் குடும்பங்களின் மீது பூசப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் மீது பூசப்பட்டிருக்கிறது, உங்கள் எல்லைகளின் மீது அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தை நீங்கள் உயர்த்தி காட்டுங்கள். எப்பேற்பட்ட இருளும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. எப்பேற்பட்ட இருளாகட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையாகட்டும், எப்பேற்பட்ட போராட்டம் ஆகட்டும். ஏங்க, எனக்கு இவ்வளோ பெரிய போராட்டம், உங்களுக்கெல்லாம் புரியாதுங்க, சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் சொல்லவே வேண்டாங்க. இரத்தத்தை உயர்த்தி காட்டுங்கள், இரத்தத்தை உயர்த்தி ஆராதியுங்கள், இரத்தத்தை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனையை பேசாதீங்க, கிறிஸ்துவின் இரத்தத்தை உயர்த்தி பேசுங்கள். நீங்கள் அப்பேற்பட்ட கவரிங்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சத்துரு உங்களை நம்மளை பல வேளையில் நம்ம சிந்தனையை அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டான். இன்றைக்கி நமக்கு விடுதலை சிந்தனையில் தான் சில நேரம் நமக்கு பிரச்சனை. ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் எல்லா விதத்துலேயும். நீங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கையை தூக்கலாமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். உங்கள் கையை தூக்குங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சிஸ்டர். ப்ளீஸ், நான் பார்க்குற வரைக்கும் உங்கள் கரங்களை தூக்கு. ஹலோ, நான் ஏதோ டீச்சர் மாதிரியும் நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியும் நான் ட்ரீட் பண்ணல. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். நானும் என் கரங்களை தூக்கி தான் நான் பேசுகிறேன். நான் தூக்குறேன். ரட்சிப்புனா என்ன? இன்றைக்கி பல கூட்டத்தில் நான் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களாம் முன்னாடி வாங்கன்னா யார் முன்னாடி வரா? ஒரு சபையோட விசுவாசி ஓடி வராங்க. என்னால் அதை சகிச்சிக்க முடியல. ரட்சிக்கப்படாதவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்பை பெற்ற ஜனம். ஆமென், ஆமென். என்றைக்கு இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வந்துட்டார், உங்களுக்கு உள்ளதான் இருக்கிறார். ஆமென். ஓகே, இந்த இடத்துல பவுல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பலாமா? பஸ்கா பண்டிகையில் ஆசரிக்கக்கூடாத ஒரு காரியத்தை, அதாவது அதில் ஒரு சில உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த பகுதி. நான் ஏதோ ஒரு புது பகுதியெல்லாம் வாசிக்கலை. ஓகே, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை நம்ம எல்லாருமே திருப்பிக் கொள்ளலாமா? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் அதுக்கான காரியத்தை பேச விரும்புகிறேன். இது புதிய உடன்படிக்கை. இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாம் பஸ்காவை ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பழைய ஏற்பாடு வாசிக்கிறப்போ ஒன்று சொன்னேன், எசேக்கியாவும் பஸ்காவும் சொன்னேன். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் நீங்கள் என்ன டாப்பிக்கில் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா, கிறிஸ்துவும் நானும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். கிறிஸ்துவும் நானும். ஓகே, அந்த டாப்பிக்கில் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகே, 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8 நான் கடகடன் எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் தயவாய், டிவிலையும் போடுறாங்க, நீங்கள் அங்கேயும் பார்த்து வாசிக்கலாம்னு உங்கள் வேதத்தை பார்த்து வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். பவுல் சொல்கிறது உங்களுக்கு காதில் போயிடுச்சா? இது நான் சொல்லலை, பவுல் எழுதி வச்சிருக்காரு, சபைகளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. பஸ்காவை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது கிறிஸ்துவை பஸ்காவை ஏற்றுக்கொண்டு, பஸ்கா அந்த பலி எப்போ நிறுத்தப்பட்டுச்சு? என்னைக்கு சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டாரோ பஸ்கா அடிப்பது நின்று போயிற்று. இன்றைக்கும் யூத ஜனங்கள் பஸ்காவை அடிக்கிறாங்க, கிறிஸ்துவை மேசியா என்று அறியாதனால. ஆனால் நீங்களும் நானும் மிகப்பெரிய பாக்கியத்துக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்து தான் என்னுடைய பஸ்கா. ஆமென். இப்போ பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும். இமேஜ் பண்ணிக்கலாம், இங்கே நல்ல மாவு இருக்குது, புளிக்காத மாவு. இந்த இடத்துல கொஞ்சம்தான்,
ஒரு சின்ன புளித்த மாவு இருக்குது. இந்த மாவுக்கு இந்த நிறைய மாவு புளிக்காமல் இருக்குது. சின்ன ஒரு ஸ்பூன் மாவுன்னு வச்சுக்கலாமே, நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன். கொஞ்சம் புளித்த மாவு இதையை எடுத்து இந்த புளிக்காத மாவுக்குள்ளே போட்டிங்கன்னா என்னாகும்? ஏங்க எல்லாமே புளிக்குது? இது கொஞ்சம் தானே, இது தானே நிறையா, புளிக்காத மாவு தானே நிறையா இருக்குது, இது கொஞ்சம் தானே, இது எப்படி இத்தனையும் புளி பாக்குது? இவ்வளோ தயிர் பால் இருக்கும், 1 லிட்டர் பால் தயிராக்கணும், கொஞ்சம் உர ஊற்றுறோம். 1 லிட்டருக்கு எவ்வளோங்க ஊற்றுறோம்? 1 லிட்டர் உர ஊற்றுறோமா? எவ்வளோ ஊற்றுறோம்? கொஞ்சம் தான் ஊற்றுறோம். ஆனால் அந்த முழு பால் முழுவதும் தயிராக மாறுது. 1 வருஷத்தில் மாறுதா? 24 மணி நேரத்தில் இல்லை, இன்னும் வெயில் அடித்தா ஒரு 5 மணி நேரத்துலேயே மாறிடுது. பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாம் புளிப்பில்லாதவர்கள்னு அவரே அங்கே சொல்லியிருக்கார். இதை ஒரே தடவை பொது மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்க ஆசைப்படுறேன். பொது மொழிபெயர்ப்பில் இதே 5, 6, 7, 8, அதாவது 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8 அதை வாசிச்சுட்டு நான் சீக்கிரமாக ஓகே எல்லோரும் இதை வாசிக்கலாமா? இது பொது மொழிபெயர்ப்பு, அப்படின்னா நமக்கு புரிகிற விதத்தில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல, சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய் தான் இருக்கிறீர்கள். ஆமென். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த இடத்துல அதில் அந்த நான் சொன்ன நீங்கள்லாம் யார்? புதிதாய் பிசைந்த மாவு தான். நீங்கள்லாம் புளிப்பற்ற மாவாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டு நான் என்றைக்கு அதை விசுவாசித்தேனோ அந்த நாளிலே நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன். எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் நான் எல்லாரும் புளிப்பற்ற மாவாய் இருக்கிறோம். ஆமென். ஓகே, அடுத்தது ஆகையால். ஏன்னா ஆகையால்னா கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார்ல, ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தைமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமேன். எல்லாரும் சொல்லலாம். ஆண்டவரே, நான் நேர்மை உண்மை என்கிற அந்த புளிப்பற்ற அப்பத்தோடு நான் பாஸ்காவை கொண்டாடுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆனால் இங்கே பவுல் ஒன்று சொல்கிறாரு, இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொன்னால் சபைக்கு எழுதப்பட்டது, சபைகளுக்கு எழுதப்பட்டது. இந்த இடத்துல எதை தவிர்க்க, இங்கே புளிப்புன்னு சொல்லி பவுல் எதை சொல்கிறாருன்னா, தீமை பறைத்தமை, அடல்ட்ரி, வேசித்தனம், விபச்சாரம். தீமையும் விபச்சாரத்தையும் ஆம்ப்ளிஃபைடே எடுத்து பார்த்தேன். இந்த பறைத்தமைங்கிறது என்னென்னா விபச்சாரம், அடல்ட்ரி. நம்ம வாசிக்கிற பைபிளில் வந்துட்டு தீமை, அடுத்த வார்த்தை என்ன, பொல்லாப்புங்கிற புளித்த மாவுன்னு சொல்லியிருக்கு. என்றைக்குமே நீங்கள் இப்படிப்பட்ட வேதத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறப்போ அதோடைய ஒரிஜினல் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது துர்க்கணம் பொல்லாப்புங்கிறது இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, தீமை பறைத்தமை, விபச்சாரம், அடல்ட்ரி, வேசித்தனம், இவை எல்லாவற்றையும் உங்களை விட்டு ஒதுக்கிடுங்க, விளக்கிடுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இங்கே தாங்க பவுல் செக் வைக்கிறாரு. யாருக்கு? சபைக்கு. துர்க்குணம் உனக்குள்ளே வேண்டாம். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இதை உனக்கு காமிச்சிட்டு நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதை எவ்வளவு எச்சரித்திருக்கிறான்னு காமிச்சிட்டு நம்ம இங்கே வந்து முடிச்சிடலாம். சரியா? திருப்பலாமா? யாத்ராகமம் 12வது அதிகாரம். தயவாய் உங்கள் வேதத்தை எல்லாரும் திருப்பலாமா? அந்த நாள் உங்களுக்கு நினைவுக்கு எந்த நாள் தெரியுமா? பஸ்காவை குறித்து, அதாவது புளிப்பில்லா அப்பா பண்டிகையை குறித்து தேவன் வந்து எச்சரிக்கிறார்.
அவருடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறார். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அது எது? பஸ்காவை. அதே மாதிரி 19வது வசனம், அதுலேயே 19 வாசிக்கலாமா? 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை அந்த பண்டிகையை நீங்கள் தொடங்கணும், 7 நாள் ஆசரிக்கணும். அந்த 7 நாளும் உன் வீட்டுக்குள்ளே புளித்தமாக இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்போ நீ புளிச்சதை நீ அப்போ சாப்பிடக்கூடாது சொல்கிறார் பாருங்களேன். 7 நாளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும், யாராக இருந்தாலும் சரி, மோசேயனாலும் சரி, புளிப்பிட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சரி சுதேசியானாலும் சரி. பரதேசினா யாருங்க? வெளிநாட்டவர். பரதேசின்னு ஏதோ ஒன்று நினச்சிக்க வேண்டாம். பரதேசினா வெளிநாட்டவர் இல்லை. சுதேசினா அங்கேயே தங்கியிருக்கோங்க. பரதேசினா அந்நியர்னு கூட வச்சுக்கலாம். அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான், அவன் செத்துருவாங்கிறார் ஆண்டவர். ஹலோ, புளிப்பை நீ சாப்பிட்டீன்னா என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? என்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு? ஆண்டவர் விளையாட்டாக எதுவுமே பேச மாட்டாருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பஸ்காவை குறித்து நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும், போதிச்சுட்டே இருக்கலாம். ஆண்டவர் அவ்வளோ கிளியர் கட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார். அதில் சொல்கிறாரு, புளிச்சம்மா நீ அந்த 7 நாள் இருக்கக்கூடாது, அப்படி நீ புளித்ததை சாப்பிட்டீன்னா நீ செத்துருவேங்கிறார். திருப்பிக் கொள்ளலாம் இன்னொரு அதிகாரம், உபாகமம் 16, சீக்கிரம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 16:3. நீ எகிப்து எல்லாம் திருப்பிச்சிங்களா? எனக்கு இந்த வசனம் மட்டும் நம்ம படித்தா நல்லாயிருக்கும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. ஆமேன்னு சொல்லுங்கள். அன்று சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாளவும் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இந்த புளிப்பை குறித்து ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் பழைய ஏற்பாட்டை எடுத்து காமிச்சேன். புளிப்பை சாதாரணமாக நினைக்காத. அந்த 7 நாள் நீ புளிப்புள்ளதை சாப்பிடக்கூடாது. புளிப்பில்லாத அப்பத்தை தான் நீ சாப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். என்றைக்கு நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோமோ, கிறிஸ்து பஸ்காவாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, அன்றைக்கே நாம் எல்லாரும் புதித புளிப்பில்லாத அப்பங்களாய், புதிதாய் பிசைந்த மாவாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மாற்றிவிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். இதில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ஆமேன். ஆனால் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் துர்குணம், பொல்லாப்பு என்கிற காரியம், இந்த புளிப்புள்ள காரியம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. வருதா இல்லைங்களா? இல்லை சிஸ்டர், எனக்கெல்லாம் வரதே இல்லை. கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிக்கட்டும். அந்த அந்த துர்குணம் பொல்லாப்புன்னு இருக்கு இல்லையா? என்ன சரி, ஓகே, இப்போ நான் பொல்லாப்புக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடல்ட்ரி, வேசித்தனம், விபச்சாரம், தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். இது யாருக்கு பவுல் சொன்னார் தெரியுமா? சபைக்கு, சபைகளுக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட குடும்பங்களுக்கு சொன்ன ஒரு காரியம். குடும்பங்களை பார்த்து பேசுகிறேன். உங்கள் மனைவியை தவிர உங்களுக்கு வேறே உறவு இருக்கக்கூடாது. மனைவிகளை பார்த்து பேசுகிறேன். உங்கள் கணவரை தவிர உங்களுக்கு வேறே உறவு இருக்கக்கூடாது. அப்போ யூத்தெல்லாம் கர்த்தரை விட்டு உங்களை எந்த விஷயம் தூரமாக கொண்டு போகுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விபச்சாரம். நான் சொல்கிறது பெரியவங்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு காரியமோ இல்லை எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு நபரோ கிறிஸ்துவிடம் நீங்கள் நெருங்காதபடிக்கு உங்களை தடுத்து கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விபச்சாரம். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் விக்கிரகம்.
உங்கள் குடும்பத்துக்குள்ள மூன்றாவது நபருக்கு இடமில்லை. ஆமேன். வாலிப பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இல்லை, அவர் யூத் பார்க்குறப்போ அவரோட உள்ளம் பொங்குது. என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ என்ன மட்டும் நினச்சிட்டே இருங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா யூத்தும் சொல்லுங்களேன், நான் ஆண்டவரை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன், ஆண்டவரை மட்டும்தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அந்த இடத்துல நீங்கள் வேறு எதைய வச்சாலும் அளவுக்கு அதிகமான நேரங்கள் நீங்கள் எதற்கு கொடுத்தாலும், அது பணமாகட்டும், பொருளாகட்டும், உறவாகட்டும், இன்றைக்கி நாம் இருக்கிற செல்ஃபோன் உலகமாகட்டும், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் புளித்த மாவை கையில் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தயவாய் உங்களை நான் தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன். அப்பாவை தவிர, அப்பா அன்றைக்கி பைபிளே படிச்சிருக்க மாட்டோம், பைபிளை தொட்டே ஒரு வாரம் இருக்கும். ஆனால் செல்ஃபோனில் பல மணி நேரம் நம்ம செலவிடுறோம். நான் தான் சொன்னேன், நீங்கள் சாங்ஸை கேட்குறதையோ மெசேஜ் கேட்குறதையோ நான் அதெல்லாம் தப்பாகவே சொல்லலை. அதுக்குன்னு சிஸ்டர் அப்படியே சாமியாராக இருக்க சொல்கிறீங்களா? அப்படியும் நான் இருக்க சொல்லலை. தேர் இஸ் அ டைம், தேர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. இரவு நேரங்களில் இன்றைக்கி நிறையா என்ன சொல்கிறது, போர்வையை போத்திட்டு ஒருங்க சொல்கிறாங்க, என் பையன் போர்வையை போத்திட்டு நைட்டு நேரத்தில் போர்வைக்குள்ளே வச்சுட்டு செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கான் சிஸ்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்களை விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் எல்லாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, அதில் ஒன்றாகிலும் உங்கள் தெய்வனால் மறக்கப்படுவதில்லை. அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? உங்களை யார் வேணால் டீக்ரேடாக பார்க்கட்டுங்க, உங்களை யார் வேணால் ஒன்றும் இல்லாமல் பார்க்கட்டும், யார் வேணால் உங்கள்கிட்ட காசு இருந்தால் மதிக்கிறாங்க, காசு இல்லைன்னா மிதிக்கிறாங்களா, எதையுமே கண்டுக்காதீங்க. வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமேன், ஆமேன். மனுஷனுடைய தராதரமும் மனுஷனுடைய கணிப்பும் வேறங்க. எந்த உறவு எப்படி உங்களை கணிச்சலாம், நோ, நெவர் மைண்ட் அபவுட் தட். எனக்கு ஒன்றே ஒன்று, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறார், ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்னை பார்த்துட்ருக்கார். அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா என்னோட இருக்கிறார். அவர் எனக்கு வெளியே ரங்கமாய் பலன் அளிப்பார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த ரங்கத்தில் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த வருடத்தில் வெளியே ரங்கமாய் பலன் அளிக்க போகிறார். எல்லா ரீதியிலும். ஆமேன். ஆனால் தயவாய் உங்கள் துர்க்குணம் என்கிற காரியம். இப்போ நான் பொல்லாப்பை பறைத்தமைன்னு காமிச்சேன். அப்போ தீமை பொல்லாப்பு என்ன நான் உங்களுக்கு விளக்கிட்டு நம்ம முடிக்கலாம். நஸ்டர் முடிக்கலாங்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? முடிச்சிடுறேன். ஓகே, எபேசியர் எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். எபேசியர் 4:29 போயிடலாமே. 29, 30, 31, 32 வாசிக்கலாமா? எல்லாரும் தயவாக எல்லாரும் வேதத்தை பார்த்து வாசிக்கிறவங்க வேதத்தை பார்த்து வாசிக்கலாம். எங்கூட டிவியில் பார்த்து வாசிக்கிறவங்க டிவியில் பார்த்து வாசிக்கலாம். வயசாகி கொண்டு இருக்கிறதுனால என்னவோ இல்லை, சில நேரம் கண்ணெல்லாம் பிளர் ஆகுது இங்கே பார்க்குறப்போ லைட்டுக்கு. ஓகே, எல்லோரும் டிவியை பார்த்து வாசிக்கலாமா? ஓகே, எல்லோரும் வாசிக்கலாம். நம்ம சபையாக வாசிக்க நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையில் ஆவியானவர் உங்களோடு நிச்சயம் இடைப்படுவார். இதில் நீங்கள் படிக்கிறப்பயே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை நீங்கள் விட்டுருங்க, என்னை உட்பட. நான் இங்கே பேசுகிறதுனால நான் பர்ஃபெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல. நமக்கும் ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் இதை வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோட பேசிட்டாரா? அந்த வார்த்தை உங்களோட பேசிருச்சா? கட்டாயம் பேசியிருக்கிறது. அடுத்த வார்த்தை வாங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமேன், ஆமேன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை படுத்தி கொண்டிருக்கிற புளிப்புள்ள மாவு
உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆமென், ஆமென். அடுத்ததை படிக்கலாம். எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆவியானவரே, இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஆவியானவரே, இந்த வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னை ஆண்டவரே ஆண்டு கொள்வதாக, இந்த வார்த்தை என்னை மேற்கொள்வதாக. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. புளிப்புள்ள மா எதுன்னு கேட்டிங்கல்ல, புளிப்புள்ள சுவையுள்ள மாவு எதுன்னு நினைக்கிறீங்கல்ல, இதுதான் இப்போ நம்ம வாசிக்கிறது தான். இதில் கெட்ட வார்த்தை இன்னைக்கு சகஜமாக வருது. அது கெட்ட வார்த்தைனே தெரியாமல் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு ஜென்ரேஷன் வந்துருச்சு. இது நீ பேசுறது கெட்ட வார்த்தைடான்னு சொன்னால், ஓ இது கெட்ட வார்த்தையா, இதெல்லாம் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷனுக்குள்ளே நம்ம பிள்ளைங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? இதெல்லாம் எனக்கு சரளமாக என் வாயில் வருதே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை உண்டானால், ஆமேன், நம்ம குடும்பங்களில் நல்ல வார்த்தை பேசப்படுவதாக. ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தில் நல்ல வார்த்தையின் சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்களோட வாயில் நல்ல வார்த்தை வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய எல்லா இடத்துலையும், நீங்கள் ஒரு வேளை குடும்பத்தில் ஓகே, வேலை செய்கிற இடத்துல அவங்க என்னை கோபப்படுத்திகிட்டே இருக்காங்க, எனக்கு கோபம் வந்தால் கொஞ்சம் கெட்ட வார்த்தை வந்துருங்க. நிச்சயம் அது புளிப்பு சுவையுள்ள மாவு, அது உங்களை புளிப்பாக்கி விடும். ஆமேன். அப்போது கடைசியாக எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ நான் கேட்டேன், பார்த்தோம் இல்லையா, அந்த துர்குணம் பொல்லாப்புன்னு சொன்னேன் இல்லையா, பொல்லாப்பு பறைத்தமேன்னு உங்களுக்கு விளக்கினேன். துர்குணம்னா இதெல்லாம் தான் துர்குணம். ஓகே, அதான் பவுல் எழுதுறாரு, மற்ற எந்த துர்குணமும், ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இல்லாதது கூட இன்னும் நிறையா துர்குணம் இருக்குது, அந்த துர்குணமும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு எங்கள் சபையை விட்டு இந்த நொடியிலே நீங்கள் கடவது. ஆமென், ஆமென். கடைசியாக ஒன்று வாசிக்கலாமே, கடைசி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென், ஆமென். சொல்யூஷனை எழுதி வச்சிட்டாரு. மன்னிக்காததுனால தான் இன்றைக்கி குடும்பங்களுக்குள்ள சண்டை. இது முதல்ல எங்கே அப்ளை பண்ணோம் தெரியுமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும். ஏன் தெரியுமா மன்னிக்கணும்? நான் மன்னிப்பு பெற்றிருக்கிறேன். ஜெய்சுதா மன்னிப்பை பெற்றிருக்கிறாள். எந்த அளவு சிஸ்டர் உங்களை மன்னிச்சிருக்காரு? வார்த்தையே இல்லைங்க. நான் செஞ்ச அத்தனை அக்கிரமத்தையும் தெய்வன் எனக்கு மன்னித்தாருங்க. தெரிஞ்சு தெரியாமல் நான் செஞ்ச அத்தனை அக்கிரமத்தையும், நான் மறைஞ்சு செஞ்ச அத்தனை அக்கிரமத்தையும் இயேசு எனக்கு மன்னித்தாருங்க. என்னையெல்லாம் நினச்சா எனக்கு மேலே ஒரு லிஸ்ட் எழுதி ஒட்டலாங்க. மன்னிக்கப்பட முடியாத பாவிங்கிற லிஸ்ட்டில் என் பேரை சேர்த்தலாங்க. நான் என்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் மன்னிப்பே பெற முடியாதவங்க, நான் அவ்வளோ அகோரமானவ. நான் மனுஷன் முன்னாடி நல்லவளாக இருக்கேன், ஆனால் மறைஞ்சிருந்து செஞ்ச பாவம் அநேகங்க. நான் மன்னிப்பை பெற்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், மன்னியுங்கள், மன்னியுங்கள். ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே நான் எதுவரைக்கும் ஆண்டவரே நான் மன்னிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் ஆவியில் அதை உணர முடிகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், எந்த மனுஷனை நான் மன்னிக்க மாட்டேன், இவங்களை நான் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். சொல்லாதீங்க. நீங்கள் அவ்வளோதான், முழுவதுமாக புளிப்புள்ள மாவாக மாறிடுவீங்க. மன்னிக்கிற ஆண்டவரே. இல்லை சிஸ்டர், உங்களுக்கு தெரியாது, அவங்க எனக்கு பண்ண துரோகம் உங்களுக்கு தெரியாது, என்னை எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கடந்த வாரத்தில் அப்படி தான் ஒரு துன்பத்தை, ஒரு காரியம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆவியானவர் எனக்கு சொன்னார், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
இதை நம்ம செய்கிறோமா? அப்போ உடனே நான் கையை தூக்கி அந்த பேரை சொல்லி, ஆண்டவரே, உதட்டளவில் இல்லை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த நபரை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை முதலாவது குடும்பத்தில் செய்ய சொல்கிறார். ஆமென். கணவன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி கணவனை மன்னிக்க முடியல, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது ஏதோ ஒரு கசப்பு, மன்னிக்க முடியல. இன்றைக்கு பிசாசு இந்த மன்னிக்க முடியாத ஒரு தன்மையை வச்சு நம்மளை நாசப்படுத்த நினைக்கிறான். புளிப்பு, ஓ இல்லை சிஸ்டர், நான் பயங்கரமாக ஃபாஸ்ட் பண்ணுவேன், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன். இல்லையே, இந்த புளிப்புள்ள சுவை கொஞ்சம் இருக்கே, அந்த சுவை கொஞ்சம் இருந்தால் போதுமே. புளிப்பில்லாத அத்தனை மாவையும் அது புளிக்க செஞ்சிருமே. 1 லிட்டர் பால் போல் நீங்கள் ஆண்டருக்கு முன்னாடி வெண்மையாக இருக்கலாம், சுத்தமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அருகில் வைத்திருக்கிற 1 ஸ்பூன், அது உரைக்கான அந்த 1 ஸ்பூன் உங்களை கரப்படுத்திருமே. ஆமென். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை மனதார மன்னிச்சிருங்க, மனதார மன்னிச்சிருங்க. நீங்கள் மனதார மன்னிக்க மன்னிக்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அனாயிண்டிங் வந்தால் குதித்து பரண்டு கீழே விழுந்தால் தான் அனாயிண்டிங் நினைக்கிறீங்களா? அது மட்டும் அல்ல, அது ஆரம்ப காலம் போல். ஒரு மகிமை வரப்போ நிஜமாலுமே நிற்க முடியாது தான், ஆனால் பனியை போன்ற ஒரு அபிஷேகமும் இருக்கிறது. ஆமென். அக்கினியை போன்ற ஒரு அபிஷேகமும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்கள் மேலே ஒரு பனியை போல ஒரு அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் மன்னிச்சிட்டு போங்க, உங்களை கிறிஸ்துவின் வாசனையாக இந்த உலகத்தில் வைப்பார். நீங்கள் போகிற இடத்துலலாம் கிறிஸ்துவுக்கு வாசனையாக இருப்பீங்க. நீங்கள் போவீங்க, அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் அப்படியே வரும். நீங்கள் போய் நிற்பீங்க, அந்த இடத்துல கிறிஸ்துவின் வாசனை பரிமளிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். ஓகே, நான் மனதார மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் குடும்பத்தில் உங்கள் கணவர்கிட்ட அன்பாக பேசுங்க. அன்பை ஆயுதமாய் குடும்பத்தில் வைங்க, வம்ப ஆயுதமாக வைக்காதீங்க. ஆமென். பிள்ளைகள்கிட்டையும் பெற்றோர் ஃபஸ்ட்டு அன்பை ஆயுதமாய் வைங்க. அன்பு புதிய ஏற்பாடு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து யார் தெரியுமா? அன்பே உருவானவர். ஆமென். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாட்டு பாடினமே, ஆழம் இல்லை, அளவில்லை, நீளம், உயரம், அகலம் அளக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் அக்கினி, புதிய ஏற்பாட்டில் அன்பு. ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 13 எல்லா வரங்களும் அதில் லிஸ்ட்டில் வந்துடும். இத்தனை வரங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் நீ ஒன்றும் இல்லை. ஆமென். அதனால் நீங்கள் மனதார குடும்பங்களில் முதல்ல மன்னிங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. ஏன் இது இவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நான் 1 மணி நேரம் தான் இங்கே நிற்கணும்னு வந்தேன், சாரி, நேரம் போய் கொண்டு இருக்கிறது, நான் முடிக்கிறேன். நீங்கள் இந்த அன்பே இல்லாமல் நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் புளிப்பில்லாத மாவாக பர்ஃபெக்டாக தான் இருக்கீங்க. ஆனால் அந்த புளிப்பு சுவையுள்ள அந்த காரியம் இந்த வருடத்தில் உங்களை நோக்கி வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்யும். நீங்கள் அடுத்த கட்ட உயரங்களுக்கு போக முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று நறுமணமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா இந்த புளிப்புள்ள ஒரு சிறிய சுவை. நிச்சயம் இந்த காலை வேளையில் எல்லாரையும் நான் மனதார மன்னிக்கிறேன். நான் சொல்ல முடியும், வெளியே எல்லாத்தையும் மனதார மன்னிச்சிடலாம். இன்னர் ரிலேஷன்ஷிப்பில் வருது பார்த்தீங்களா? கணவன், மனைவி, பிள்ளை, மாமியார், மாமனார், இந்த இன்னர் ரிலேஷன்ஷிப்பில் மன்னிக்கிறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது சில நேரங்களில். அதனால தான் பிசாசு குடும்பங்களை இன்றைக்கி வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்குறான். காரணம், அங்கே உள்ள மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, ஏசு என்னை இவ்வளோ மன்னிச்சிருக்காரு. நான் ஒன்று கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டப்புறம் நீங்கள் யாருமே பாவம் செய்யலையா? அபிஷேகம் பெற்றப்புறம் நீங்கள் யாருமே தவறு செய்யலையா?
ஒன்று தெரியுமா? நம்மளை மூடி இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளோ வல்லமையானது. நான் அறிந்தே செய்த பாவத்தை எனக்கு மன்னித்து கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென். ஞானஸ்தானம் பெற்று 1 மாதம் கரெக்டாக இருந்திருப்போமா? நான் யாரையும் குற்றப்படுத்தலைங்க. நான் பெற்ற மன்னிப்பை நினைவு கூறுங்கள்னு சொல்கிறேன். இந்த கடைசி நொடி வரைக்கும் நான் கிறிஸ்துவிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். இது என்னுடைய சாட்சி. நீங்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா மற்றவங்களை தாராளமாக மன்னிங்க. இயேசு மட்டும் கிறிஸ்து என்னை மன்னிக்கலைன்னா நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. என்றைக்கோ என்னுடைய சாப்டர் வேறு மாதிரி இருக்கும். என்னை மன்னித்தார், மன்னித்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் மன்னிப்பார். இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவம். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு நாள் கூட கேள்வி கேட்கல, ஏன்பா நான் உன்னை இவ்வளோ நம்பி இருந்தேனே இப்படி பண்ணிட்டியே. எனக்காவது ஒரு நாள் நம்ம பையனை பார்த்து பேசுகிறோம், என்னடா உன்னை நான் இவ்வளோ நம்பி இருந்தேனே இப்படி பண்ணிட்டியே. பையனை பார்த்து நான் நிச்சயம் பேசியிருக்கேன். அதாவது சில தவறுகள் செய்கிறப்ப. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட என்னை பார்த்து, மகளே நீ ஏன் இப்படி பண்ண, நான் உன் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ எவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன், இந்த இடத்துல இப்படி போயிட்டியே. தாவீதை பார்த்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். பத்சேபால் கிட்ட எல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். புதிய ஏற்பாடு துவக்கமே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாவீதை தன்னுடைய குமாரன் சொல்லுவதற்கு பரிசுத்தராகிய தேவன் வெட்கப்படவே இல்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் இவ என்னுடைய நேச குமாரத்தி, இவ என்னுடைய பிள்ளை, இவ என்னுடைய மகன் சொல்கிறக்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை பார்த்து வெட்கப்படவே மாட்டார். சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் உங்களை டீக்ரேடாக நினச்சிக்கோங்க. ஐயோ சிஸ்டர் இதற்கெல்லாம் நான் தகுதியா, நான் தான் ஜெபிக்கிறதே இல்லையே, நான் வேதத்தை தொட்டே பல நாள் ஆச்சே. நெவர். உங்களை அவர் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டது தான். அதிலிருந்து அவர் 1% கூட அவர் கீழே இறங்க மாட்டார். அவர் அன்பு ஒரு நாளும் குறையாது. ஏன் மகனே நீ இப்படி பண்ணிட்ட கேட்க மாட்டார். என்ன தெரியுமா சொல்லுவார்? பரவாயில்ல, என் கரத்தை பிடிச்சிக்கோ, நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொல்லுவார். இல்லை சிஸ்டர் நான் பாதாளத்துக்கு போயிட்டேன், இல்லை என் கரத்தை பிடி, நான் மறுபடியும் உன்னை தூக்க விரும்புகிறேன்னு தான் சொல்லுவார். ஆமென். அப்படிப்பட்ட அன்பின் தேவனுக்கு நம்ம பெற்றுட்டு இவங்களை நான் மன்னிக்க முடியலன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. ஆமென், ஆமென். ஸோ இன்றையிலிருந்து நம்ம எல்லாரையும் மன்னிப்போம். இறுதியாக எபிரேயர் 13, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிச்சு பாருங்களேன். அப்படியே இயேசுவும் ஜெயசுதாவுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தினால என்னை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். ஆகையால் நான் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையை நாடி தேடுகிறோம். கடைசி வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தை தான் நீங்கள் உங்கள் மைண்டில், புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் செலுது, கிவ் தேங்க்ஸ் கிவிங். ஏன்னா இயேசு எல்லாம் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் இன்னி எந்திரிச்சு வெட்டி முறித்து முடிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. போர் முடிந்தது. உங்களுக்கான எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையில் முடித்து விட்டார். நீங்கள் இனிமேல் சந்திக்க போகிற பிரச்சனைக்கும் கர்த்தர் சிலுவையில் சொல்யூஷனை ஏற்படுத்தி விட்டார். நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிறப்ப நீங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டீங்க, நன்றிப்பா. இந்த பிரச்சனையை நீங்கள் சிலுவையில் முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. இந்த போர் எனக்கு சிலுவையில் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனையை என்னை எதிர்கொள்ள எனக்கு முடியல தான் ஆண்டவரே, ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே சிலுவையில் முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. இந்த போரை என் சார்பில் எனக்காக நின்று நீங்கள் போராடி முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. நன்றிங்க ஆண்டவரே, நன்றிங்க ஆண்டவரே, நன்றிங்க ஆண்டவரே. இப்படி இந்த ஸ்தோத்திர பலியை எப்போ வரைக்கும் செலுத்தணும் தெரியுமா? நீங்கள் சாகிற வரைக்கும். சாகிற வரைக்கும்
நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செய்த காரியத்தை நம்ம சபையில் புதிய உடன்படிக்கை இங்கே வந்து டீச் பண்ணுறவங்க எல்லாருமே கிறிஸ்து செய்ததை தான் நம்ம இத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கோம். அதையெல்லாம் நினச்சி நன்றி செலுத்துங்க. உங்களோட எந்த காரியம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ, அது உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சுகமாக இருக்கலாம், உங்களுடைய உறவாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சிலுவையிலே முடிக்கப்பட்டு விட்டது. ஆமென். அந்த கண்ணோட்டத்தை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, சிலுவையில் ஏன் சுகவாழ்வு துளிர்த்து விட்டது ஆண்டவரே. இன்றைக்கு உங்களுக்கு சுகவாழ்வு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், சிலுவையில் இயேசு எனக்கா என்றைக்கு அகோரப்பட்டாரோ, ரத்தத்தை சிந்தினாரோ, அந்த ரத்தம் என்றைக்கு என்னை கழுவினதோ, அன்றைக்கே அந்த போர் எனக்கு முடிந்தது ஆண்டவரே. அதற்காய் நன்றிங்க ஆண்டவரே, நான் ஜெயிச்சிட்டேன். ஆமென், ஆமென். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி பேசுங்க. புளிப்பு மரணத்தை உண்டாக்கும். நீங்கள் மன்னிக்கலைன்னா, அதான் சொன்னேன், புளிப்பு மரணத்தை உண்டாக்கும். பழைய ஏற்பாட்டில் ஆமாவா? புளிப்பாவில் அப்பம் புசிச்சின்னா நீ செத்துருவேன் என்று சொன்னார். புதிய உடன்படிக்கையில், கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் மன்னிச்சிங்கன்னா வாழ்வு உண்டாகும். ஆமென், ஆமென். புளிப்பு மரணத்தை உண்டாக்கும், மன்னிப்பு வாழ்வை உண்டாக்கும். ஆமென். நிச்சயமாக இப்போ நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சர்வாங்க தகனபலியானார். சர்வாங்க தகனபலினா என்னென்னா, அவரை ஒரு ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகனபலி செலுத்துறதுன்னா, ஆட்டை துண்டு துண்டாக வெட்டணும். துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் வச்சு அதை எரிக்கணும். கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார். அப்போ ஆவியானவர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தார். கிறிஸ்து எனக்காக சர்வாங்க தகனபலியானதால் நான் இந்த பூமியில் சர்வாங்க சுகத்தோடு இருப்பேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சுகவீனத்தின் பிரச்சனை இருக்குன்னா, தயவாய் இதையை கன்ஃபர்ஸ் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சர்வாங்க தகனபலியானீரே, அதனால அந்த ரத்தம் என் மீது இருக்கிறதுனால நான் இந்த பூமியில் சர்வாங்க சுகத்தோடு தான் இருப்பேன். ஆமென். இது உங்கள் பலவீனத்தின் நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஆமென், ஆமென். நிச்சயமா அதே போல் கிறிஸ்துவின் ரத்தத்தை அதிகமாக டெய்லியும் பேசுங்க. ஆமென். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாள் கவுண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அவனை படுக்கிறக்குள்ளே இந்த நாளில் எத்தனை தடவை நான் கிறிஸ்துவின் ரத்தத்தை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தினேன்னு நீங்கள் உங்களைவே ஒரு நாள் தயவு செய்து அப்படிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதுதான் பழக்கம். நீங்கள் அப்படிலாம் உங்களை எதெல்லாம், ஆண்டவரே என் பிள்ளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறான்ப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். என் எல்லைகள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மூடப்பட்டிருக்க ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரச்சனையா, அதை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மூடப்பட்டிருக்க ஆண்டவரே. என் கணவரை கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றிங்க ஆண்டவரே. என் மனைவியை நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மூடி வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றிங்க ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் அதை முடிச்சாருன்னு சொல்லி இனி நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஓகே, எல்லாரும் ஜெபிக்கலாமா? தயவா இந்த வேலையில் ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நீங்களும் நானும் புளிப்பில்லாத மாவாய் அவருடைய ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. ஆனால் இந்த புளிப்பான சுவையுள்ள ஏதோ ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கு விட்டு உங்களை விளக்குகிற காரியம் ஏதாவது இருக்குமானால், இந்த செய்தியில் ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட அந்த வார்த்தை இருக்குமானால், அதை நீங்கள் தயவாய் கன்ஃபஸ் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை பேசியிருக்கீங்க ஆண்டவரே, இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் இது இனி நான் விட்டுருவேன் ஆண்டவரே. நிச்சயம் இது உங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கப்பா, இதை நான் விட்டுறேன்ப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினால் அந்த பகுதியில் கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை கொண்டு அந்த பகுதியை கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை கொண்டு அந்த சிந்தனையை கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை கொண்டு இந்த உறவை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி அப்பா. அந்த நபரை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன். இனி இங்கே வீட்டுக்கே வரக்கூடாது, நான் இனி உங்கள் வீட்டுக்குள்ளேயே நான் வரமாட்டேன் ஆண்டவரே. அப்படி யாராவது நாங்கள் சொல்லியிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்ப்பா. அப்பா, நின்று பேசி கொண்டு இருக்கிற என்னை நீர் எவ்வளவு மன்னித்திருக்கிறீர் எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் தெரியும்ப்பா. அந்த அன்பை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, அந்த மன்னிப்பை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
எஸ் ஹோலி ஸ்பிரிட் லார்ட். இந்த பூமியில் என்னால் மன்னிக்கப்பட முடியாதன்னு ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே. அந்த அளவு நீங்கள் என்னை மன்னிச்சிருக்கீங்க. மனதார மன்னிக்கிறோம்ப்பா. இனி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் ஸ்தோத்திர பலியினால் உங்களை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவின் மூலியமாக எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாங்கள் செலுத்தி கொண்டே இருப்போம்ப்பா. 1000 ஸ்தோத்திர பலி அல்ல, 2000 ஸ்தோத்திர பலி அல்ல, பலிகளை நாங்கள் செலுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எங்கள் வீட்டுக்குள்ளே முறுமுறுப்பின் சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ஆண்டவரே கசப்பான சத்தம் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் ஸ்தோத்திர பலிகளின் சத்தம் உண்டாவதாக. நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த வருஷத்தில் எங்கள் எல்லைகளுக்குள்ள ஸ்தோத்திர பலியின் சத்தம் பெருகுவதாக. எங்கள் சபையில், எங்கள் குடும்பங்களுக்குள்ள, எங்கள் இல்லங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஸ்தோத்திர பலியின் ஆடல் பாடல் சத்தம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாருமே இருக்கலாம். நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வேதத்தின் வார்த்தையில் இருக்கிற அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தள்ளும் என்று சங்கீதம் சொல்லப்பட்டு இருக்கிறதே. நீர் அனுப்பின நல்வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் தரையிலே விழாது. எங்கள் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த பெயர்பட்ட சத்தியத்திற்காய் நன்றி. என்னுடைய உள்ளங்கள், இருதயங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை விதைக்கப்பட்டது. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய வல்ல கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மாட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் வயதை வாழ வயது போல ஆக்கினார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.